இதே வந்து ஒரு ஒரு எப்படி நீங்க வந்து லக்ஷ்மியில இருந்து சிவசங்கரி அந்த ஜெனரேஷன் இந்துமதி வாசந்தி அப்புறம் அதுக்கப்புறம் அதே மாதிரி சினிமா பாடல்களும் மாறுது. பிகாஸ் இப்போ தியாகராஜர் பாகவதர் காலத்தில் நீங்கள் பாட்டுகள் கேட்டால் ரொம்ப ஒரு மாதிரி பியூரா ஒரு தமிழ்ல இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்லோவா வந்து கொஞ்சம் கொலோக்கியலாக மாற ஆரம்பிச்சு அப்புறம் கொஞ்சம் அந்த அந்த மாதிரி இப்போ இப்போ ரொம்பவே இப்போ கொலோக்கியல். பிகாஸ் அது பீப்புளோட டேஸ்ட் அவங்க சூழல் அதெல்லாமே பிரதிபலிக்கிற விஷயம் தான். இப்போ கண்ணதாசனுக்கு அடுத்த ஜெனரேஷன் வந்து வைரமுத்து வராரு. ஸோ அவர் வந்து ஒரு எனக்கு கண்ணதாசனோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பற்றி தெரியாது. பட் வைரமுத்து வந்து தமிழ் படித்து விட்டு ஹீ இஸ் கம்மிங் டு த ஃபீல்டு. எனக்கு ஒரு பாட்டு ரொம்பவே அப்போ பாப்புலரான ஒரு பாட்டு, பௌர்ணமி நேரம் பாவையொருத்தி. உங்களுக்கு அந்த பாட்டு தெரியுமா? அது நீங்க பாத்தீங்கன்னா, பௌர்ணமி நேரம் பாவையொருத்தி மின்னல் போலே வந்தாள் என்று பொன்னூருக்கு புதுசோ என்று கேட்டேன், அந்த மாதிரி சம்திங். அப்புறம் காலில் உள்ளது புதுசு என்றால் ஓ மேலே கேட்காது. ஸோ அந்த 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 வர்ற வரிகளே வந்து இட்ஸ் அ ஸ்டோரி. தட் இஸ், நான் ஒரு பொண்ணை பார்த்தேன், அவளை பார்த்து பேச விரும்பினா, நீ பொண்ணு ஊருக்கு புதுசான்னு கேட்க போனேன், அவன் என் காலில் இருக்கிறது புதுசு அப்படிங்கிறா, கேட்காத மேலே கேட்காத. ஸோ இது வந்து ஒரு அப்போ வந்து புது கவிதைன்னு சொன்னாங்க. நீங்க ஒத்துப்பீங்களா? அதாவது ஒரு ஒரு தலைமுறைக்கு இது மாறுது. ரைட். நான் நினைக்கிற மாதிரி தமிழ் திரைப்பட பாடல்கள்ல கண்ணதாசனுக்கு முன்னாடி பட்டுக்கோட்டை, மருதகாசியில் எழுதியிருக்காங்க. ஆனால் அவங்களாம் மேஜர் பாயிண்ட்ஸ் கிடையாது. அவங்க ட்ரை பண்ணி பார்த்துருங்க, அவ்வளோதான் சொல்லணும். அவங்க எந்த பாட்டுமே அபாரமான கவிதையோடு கிடையாது, ஒப்பேத்தல் தான். கண்ணதாசன் வந்து ஒரு மேதை. மேதை என்ன பண்ணுவான்னா, ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை நோக்கி வரமாட்டான், அது தன்னை நோக்கி இழுத்துரும். அப்படிதான் மெட்டுக்கு எழுதுறது, சந்தர்ப்பத்துக்கு எழுதுறதுங்கிற இந்த வடிவத்தை பெரும்பாலு தன்னை நோக்கி அவரை எடுத்தார் கண்ணதாசன். அதில் அவர் ஒரு தனி மார்க் வருவாங்க. அதுக்கு முன்னாடி கிடையாது. அது முன்னாடி பாட்டு எல்லாமே வந்து ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி எழுதின மாதிரி தான் இருக்கும். பெருசாக போய்ட்ரி எல்லாம் வரவே வராது. நல்ல வரிகள் சிலது இருக்கும், கவிதைங்கிறது சாத்தியமே கிடையாது. அதுக்கு முன்னாடி ஆட்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த உடுமலை நாராயணகவியில் எழுதினெல்லாம் பார்த்தா பெரும்பாலும் வந்து சம்ஸ்கிருத வார்த்தைகளை போட்டு எழுதினதும் பழைய கீர்த்தனங்களை திருப்பி காப்பி பண்ண மாதிரி தான் எழுதியிருக்காங்க. கண்ணதாசன் தான் அதில் ஒரு பெரிய ஒரு ஒரு பாய்ச்சல். கண்ணதாசனுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னா, மெட்டுக்கு எழுதுறது உறுதியாயிடுச்சு, மெட்டு மாற ஆரம்பிக்கும். கண்ணதாசனுக்கு இருந்த அந்த வசதி வைரமுத்து கிடையாது. கண்ணதாசனுடைய காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாட்டு ஒரு குறிப்பிட்ட வகையில் இருக்கும், ரிப்பீட் ஆகும், பல்லவி தான், பல்லவியுடைய அதே டோன் தான் திருப்பி திருப்பி அனுபல்லவி சரணங்களில் வரும், அதனுடைய வேரியேஷன்ஸ் தான் வரும். அப்போ ஒரு சரியான சொட்டரை பிடிச்சிட்டுனா அதை ஃபில் பண்ணிடலாம் அந்த பாட்டை. இளையராஜா வந்து வைரமுத்தோட காலம் வரும்போது இளையராஜோட இசையே வேற. அவர் பல்லவி உண்டு, அனுபல்லவியில் டோட்டலாக அவர் ஜம்ப் கொடுத்துருவார். இப்போ சரணங்களில் ஒவ்வொன்றும் மாறிட்டு இருக்கும். அப்போ அப்படி ஒரு யூனிட்டி அந்த கவிதைக்குள்ளே கொண்டு வர முடியாது, ஜம்ப் ஆகும். அப்புறம் வந்து கண்ணதாசனுக்கு பார்த்தீங்கன்னா 4 வரி, அப்புறம் 4 வரின்னு ஏறத்தாழ நம்ம செய்யுள் அல்லது யாப்புடைய வடிவம் அவருக்கு அந்த இசையை கொடுத்துருது. ஆனால் இவருக்கு அப்படி கிடையாது. முதல்ல 4 வரி, அப்புறம் 2 வரின்னு அவர் என்ன எழுதுவார். அப்போ இந்த சேலஞ்சை மீட் பண்ணி பிரமாதமான பாட்டை வைரமுத்து எழுதியிருக்கார். அது யாராலையும் மறுக்க முடியாது. நான் தொடர்ந்து வைரமுத்து ஒரு முக்கியமான பாடலாசிரியர், இந்திய அளவிலேயே முக்கியமான பாடலாசிரியர் நான் சொல்றதுக்கு காரணம் இந்த இதுதான். உதாரணமா தீ தீ தித்திக்கும் தீ அப்படின்னு தா தா தத்த தா அப்படி பாட்டு எழுதுன்னு சொன்னா மரபு கவிஞன் முழிச்சிருவான். ஆனா இவர் தீ தீ தித்திக்கும் தீ, அது புதுக்கவிதை தான், அது புதுக்கவிதை தான். அப்போ புதுக்கவிதையில சில சில பாய்ச்சல் இருக்கு. அது என்னன்னா, மரபான ஒலி செய்வ தாண்டி போகக்கூடியது புதுக்கவிதை. அந்த மரபுல இருக்கக்கூடிய அந்த மீட்டரை தாண்டி போகும். சின்ன சுருக்கமான மைக்ரோ நேரேஷன்ஸை கொடுக்கறது புதுக்கவிதை. அப்புறம் வந்து அன்றாடத்தன்மையை கொண்டு வர்றதும் புதுக்கவிதை. அதான் உதாரணம், பிறை நிலவு நெற்றி அப்படின்னு புதுக்கவிதையில் சொல்ல முடியாது, சொல்ல முடியாது. அப்போ புதுக்கவிதையில் வேற வடிவங்கள் தேவை, வேற ஓமைகள் தேவைப்படுது, மரபான ஓமைகள் சொன்ன. இப்போ நீல நயனங்களில்னு எழுதிட முடியாது, அது பழசு, அது மரபில் இருக்கு. நீலம் கண்ணுடன் நீலங்கிறது இருக்கு இல்லையா? அப்போ வேற ஒரு விஷயத்தை எழுத வேண்டியிருக்கு. அப்போ அதில் சில சமயங்கள் சரியாக வரும், சில சமயங்கள் அது உட்காராமல் போகும். ஆனால் ஒட்டுமொத்த பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரேஞ்சான வடிவத்துக்குள்ள கவிதை உள்ளே கொண்டு வர்றதில் வைரமுத்து பெரிய சாதனைகள் புரிஞ்சிருக்கிறார். இப்போ நான் பணியாற்றிய கடல் படத்திலேயே மூங்கில் தோட்டம் ஒரு அற்புதமான கவிதை.
இன்னொன்னு வைரமுத்து கண்ணதாசனை விட அதிகமாக நாட்டுப்புற பாடலை கொண்டு வந்திருக்காரு. நிறைய பேருக்கு தெரியாது. ம். ஃபோக்லோர் நாட்டுப்புற இசை பாடல் வரிகளை அதிகமா பாட்டு கொண்டு வந்தவர்களும் இருக்கார். குடக்கம்பி போல மனம் நிக்குதே அப்படின்னு இந்த கடல்ல ஒரு வரி வருது. அது ஒரு நாட்டுப்புற பொண்ணு தான் அதை பாட முடியும். டைட்டா நிக்குது, மைண்டு ஸ்டிஃபா நிக்குது அப்படிங்கிறது குடக்கம்பி போல. இதை வந்து கண்ணதாசனுடைய உவமையாக வரவே முடியாது. கண்ணதாசன் உலகத்துல இந்த லைன் வரவே வராது. இது புதுக்கவிதை தான். ஆகவே ஓரளவுல அவர் தான் புதுக்கவிதையாக இசைக்குள்ள கொண்டு வந்தவர், பாடலுக்குள்ள கொண்டு வந்தவர். அது ஒரு பெரிய சாதனை தான். இந்த சாதனை தான். என் மலையாளத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன். மலையாளத்துல ஹை ரொமான்ஸ், பயங்கரமான ரொமான்டிசம் உள்ள வரிகளை வயலார், ஸ்ரீகுமாரன் தம்பி, பி பாஸ்கரன் 3 பேரும் எழுதியிருக்காங்க. அவங்க 3 பேருமே மாஸ்டர்ஸ். ஆனா புதுக்கவிதை இன்னைக்கு வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் புதுக்கவிதை வந்து மலையாள திரைப்பட பாடல்களை வரவே இல்லை. ரஃபீக் அகமது என்னுடைய நண்பர் ஓரளவுக்கு எழுதியிருக்கிறார். ஆனா மலையாளத்தில் இப்ப பாட்டே இல்லை. ஒரு படத்துல ஒரு பாட்டு கூட இருக்காரு. ஆனா சில பாடல்கள்ல அது கொண்டு வந்திருக்கிறார். ரஃபீக் அகமது மட்டும்தான் இன்னைக்கு சொல்ல முடியும் புதுக்கவிதை கொண்டு. அது எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு, வைரமுத்து வந்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு ரஃபீக் அகமது வந்து கொஞ்சம் புதுக்கவிதை மலையாளத்தில் கொண்டு போக ட்ரை பண்றாரு. அப்படின்னா வைரமுத்து எவ்வளவு பெரிய சாதனையாளர், எவ்வளவு முன்னாடி போயிருக்காருன்னு தெரியும் உங்களுக்கு. சினிமா பாடல்களை கேட்டு கேட்டு do you think that அந்த பாடல்கள் வந்து இலக்கியத்துக்கும் காமன் மேனுக்கும் ஒரு பிரிட்ஜ் மாதிரி வந்ததுன்னு சொல்லுவீங்களா? ஓரளவுக்கு பிரிட்ஜ் அப்படின்னா அது வழியாக மக்கள் இலக்கியத்துக்குள்ள வந்தாங்கன்னா அது பிரிட்ஜ். ஓகே. சினிமா பாட்டு கேட்டு யாரும் இலக்கியத்துக்குள்ள வர்றதே கிடையாது. அது வந்து மழை விட்ட பிறகு இருக்க தூவானம் போல சில துளிகள் சாதாரண மண்ணுகளில் கிடைக்குது, அவ்வளவுதான்.